ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் வந்து நம்ம ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அந்த ஆப்பெல்லாம் வந்து இது ஃபிசிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து மெட்டா ட்ரேட் 4ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் தான் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப் வந்து மெட்டா ட்ரேட் 4ன்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்டால்னு காட்டும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் வந்து மெட்டா ட்ரேட் 4 யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஆக்டோபஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட அது வந்து நம்ம வந்து ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு வந்து எந்த ப்ரோக்கரேஜ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அந்த ப்ரோக்கரேஜ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க வந்து மெட்டா ட்ரேட் 4 வந்து எப்படி ஆப் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மெட்டா ட்ரேட் 4 ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் டேஷ்போர்டு, இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இப்படி தான் மேனேஜ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு மேலே வந்து உங்களுக்கு வந்து பிரணேஷ் கிருஷ்ணான்னு இருக்குது. ஸோ அது என்னோட நேமு. அதனால் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியில் வந்து மேலே எந்த நேமும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து மேனேஜ் அக்கௌண்ட் கொடுங்க. மேனேஜ் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். டேஷ்போர்டில் வந்து மேலே வந்து ரைட் சைடில் மேலே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கட்டுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இல்லை 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஓப்பன் ஏன் டெமோ அக்கௌண்ட் ஒன்று இருக்குங்க, லாகின் ஏன் எக்ஸிட்டிங் அக்கௌண்ட் இருக்குது. எக்ஸிட்டிங் அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு வேளை நம்ம வந்து டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா ஓப்பன் ஏ டெமோ அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டெமோ அக்கௌண்ட் கொடுத்துட்டு இதில் வந்து டெமோ அக்கௌண்ட் அதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, மெட்டா கியூட்ஸ் டெமோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நேம், உங்கள் நேமு, உங்கள் டீட்டெயிலெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னோடய நேம் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் நம்பர் போட்டுக்கோங்க. உங்கள் மெயில் ஐடி போட்டுக்கோங்க. அது கீழே வந்து அக்கௌண்ட் டைப்னால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கரன்சி வந்து நம்ம யூஎஸ்டியில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ யூஎஸ்டி அது மாதிரி வந்து உங்களுக்கு எந்த கரன்சி வந்து நம்ம ட்ரேட் பண்ணுற ஆப்பில் ஷோ ஆகணுமோ அந்த கரன்சி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூஎஸ்டி கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து லிவரேஜ், உங்களுக்கு வந்து எவ்வளோ லிவரேஜ் வேணுமோ லிவரேஜ் வந்து எல்லாம் நிறையா லிவரேஜ் தராங்க. இப்போ வந்து 1:1 1:100 வரைக்கும் தராங்க. அது வந்து உங்களுக்கு எவ்வளோ லிவரேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ, அதாவது டெமோ அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஎஸ்டி வேணுமோ அவ்வளோ யூஎஸ்டி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரீ தான். டெமோ அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறது இந்த யூஎஸ்டி எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து அப்போவே க்ரியேட் ஆயிரும். கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனீங்கன்னா வந்து இது மாதிரி எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணது வந்து மேலே வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் மேலே வந்து நீ க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். வந்துருச்சு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டாக டெமோன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டாக அதான். தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டேஷ்போர்டு போய்க்கோங்க. டேஷ்போர்டு போயிட்டு இதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈரோ யூஎஸ்டி இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து கரன்சி. இப்போ இது வந்து ஈரோனா ஒரு ஈரோப் யூஎஸ்டி, இதை வந்து ஒரு பேர்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டுக்கு அது வந்து பேஸ் கரன்சி, ரெண்டாவது ஃபஸ்ட் யூரோப்புங்கிறது வந்து தான் பேஸ் கரன்சி, செகண்ட் யூஎஸ்டிங்கிறது வந்து தான் கியோட்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஒரு பேர். நான் இதுக்கு வந்து செப்பரேட்டாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் இது வந்து லைவ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணுன்னா அதுலேயே மேனேஜ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ரைட் சைடில் மேலே ப்ளஸ்ன்னு காட்டுது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லாகின் ஏன் எக்ஸிட்டிங் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரோக்கரேஜ் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். நான் வந்து ஆக்டோபஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்து ஆக்டோபஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஆக்டோபஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு ரியல்னு காட்டும். டெமோ அக்கௌண்ட் வேணால் டெமோ அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. அதே வந்து உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட் வேணுன்னா இங்கே ஆக்டோஃபெக்ஸ் ரியல்னு கட்டுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்டு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஆக்டோபஸ் அந்த ப்ரோக்கரேஜ் ஆப்பில் போகணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆக்டோபஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதே தான் நீங்கள் வந்து ஆக்டோபஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா வந்து OCTA ஆக்டோபஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து புது யூஸராக இருந்தால் சைன்அப் பண்ணுங்கள். சைன்அப் பண்ணிட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் ப்ராசஸ் தான், சீக்கிரமே உங்களுக்கு வந்து சைன்அப் ஆயிரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லாகின் கொடுங்க. இங்கே லாகின் கேட்க பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்துட்டு இதில் வந்து சைன்அப் கொடுங்க. நீங்கள் நியூ யூஸர்னால சைன்அப் கொடுத்துட்டு சைன்அப்பில் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் நேம் என்ன நேமோ அதை டைப் பண்ணிக்க. ஃபஸ்ட் நேம், அதாவது லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் வந்து உங்களோட இமெயில் ஐடி, உங்கள் மெயில் ஐடி என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இதை பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து எல்லா டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஓப்பன் அக்கௌண்ட்னு இருக்கும். ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து மேலே
ஆரஞ்சு கலரில் காட்டுது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அக்கௌண்ட்டில் தான் வந்து உங்களோட டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணீங்க. செகண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு இப்போ அந்த ஆப்ஷன் போகும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஆப்ஷன் முடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் வந்து பிளாட்ஃபார்ம் ஆப்ஷன் போகும். அதில் வந்து நீங்கள் MT4 ஆப்பில் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க. அதனால் MT4 கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு MT4க்கு நேராக மைக்ரோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அக்கௌண்ட் டைப் வந்து ரியல் அக்கௌண்ட்டா டெமோ அக்கௌண்ட்டான்னு கேட்கும். நீங்கள் வந்து ரியல் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து லிவரேஜ் நீங்கள் எவ்வளோ லிவரேஜ் யூஸ் பண்ணுறீங்க அது கேட்கும். நீங்கள் 1:500 யூஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா? அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு போட்டு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு. அது வந்து உங்களுக்கு வந்து மெயிலுக்கும் வந்திருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட்டில் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து மெயிலுக்கு போயிருக்கும். ஸோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு எடுத்து நீங்கள் வந்து அந்த மெட்டாடேட் 4 அந்த ஆப்பில் வந்து இங்கே போட்டுக்கலாம். லாகின் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ரியல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்படி ரியல் அக்கௌண்ட் நீங்கள் சைன்இன் கொடுத்து அது வந்து எரர்னு காட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஆக்டோபஸ் ஆப்பில் வந்து நீங்கள் அமௌண்ட்டு வந்து நீங்கள் ஆக்டோபஸ் ஆப்பில் வந்து அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து MT4 அக்கௌண்ட்டுக்கு வந்து ஷோ ஆகும். ஆக்டோபஸில் வந்து எப்படி அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுன்னா, இப்போ ஆக்டோபஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணோம்னா இது மாதிரி தான் டேஷ்போர்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ரியல் டெமோ கண்டஸ்டன் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து ரியல் அக்கௌண்ட்டுனா ரியல் அக்கௌண்ட்டுன்னு போட்டு இங்கே வந்து ரியலுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து உங்களோட யூசர் ஐடி இருக்கும். அதுக்கு சைடில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க உங்கள் அக்கௌண்ட்டில் அது ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடில் மேலே வந்து ஒரு ப்ரொஃபைல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி வெரிஃபைடுன்னு வரணும், அன்வெரிஃபைடுன்னு வரக்கூடாது. எப்படி ஒரு 3 ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆயிரும். ஸோ அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போ வந்து வாங்க எப்படி அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் போயிட்டு உங்கள் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா வித்தின் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்லேயே வந்து உங்கள் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும் உங்கள் அக்கௌண்ட்டில். இப்போ வந்து ஈஸியாக நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணுன்னா இந்தியன் கேஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியன் கேஷ் கிளிக் பண்ணிட்டு இந்தியன் கேஷ்லேயும் போடலாம். அது போக வந்து நீங்கள் லோக்கல் பேங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க மினிமம் வந்து 1500 வந்து 1500 கூட பண்ணலாம். நீங்கள் ஒரு 5000 பண்ணுறீங்கன்னா 5000 நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. 5000 வந்து 68 USD வருது. நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்க HDFC பேங்க்கில் நீங்கள் வந்து அமௌண்ட்டு போடுறீங்கன்னா HDFC கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ப்ரோமோ கோடு ஏதாவது இருந்தால் அங்கே வந்து ப்ரோமோ கோடு வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ரோமோ கோடு டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோமோ கோடு இல்லைன்னா ப்ரோமோ கோடு வந்து போனஸ் மாதிரி வரும். உங்களுக்கு ஒரு 10% 5% அது மாதிரி வரும். அது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து IMPS நெஃப்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சிஸ் பேங்க் இந்த டீட்டெயிலுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் கரண்ட் அக்கௌண்ட்டு IFSCலாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து நீங்கள் வந்து மணி சென்ட் பண்ணணும். இந்த அக்கௌண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து நெட் பேங்கிங், ஃபோன்பே, கூகுள் பே இது எதை வந்து யூஸ் பண்ணிங்கனாலும் சரிங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் மணி சென்ட் பண்ணிட்டு அதனோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதில் அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி சென்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்கள் நேம் என்னன்னு சொல்லி கேட்கும். சென்டர் நேம் கேட்கும். அது கீழே வந்து உங்களோட சென்டர் பேங்க் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து IFSC கோடு உங்களோட IFSC கோட் நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோடு ப்ரூஃப்னு கொடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கேலரியில் வச்சுருப்பீங்க ஸ்க்ரீன்ஷாட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து உங்களோட அமௌண்ட்டு வந்து அவங்க ரிக்வெஸ்ட்டாக போயிடும். அவங்க வந்து உங்களுக்கு வந்து எப்படி செக் பண்ணுறதுனா நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தது வந்து எப்படி செக் பண்ணுறதுனா இங்கே வந்து இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே இது நீங்கள் சாரி கைஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா? ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து அமௌண்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து உங்கள் ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு வந்து இந்த இடத்துக்கு ஷோ ஆகும். நீங்கள் வித்தின் ஒரு 3 ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ண உடனே எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து ஆக்டிவ்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு காட்டும். இந்த அமௌண்ட் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து மெட்டாடேட் 4 ஆப்புக்கு வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருப்பீங்க. அதான் நான் சொன்னேன்ல எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டு கொடுத்து
மேனேஜ் அக்கௌண்ட்டில் போயிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு லாகின் எக்ஸிட்டிங் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆக்டா எஃப்எக்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து டைரெக்டாக வந்து கிரெடிட் ஆயிரும். இந்த இடத்துக்கு ரியல்னு போட்டு உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து இங்கே கீழே பாட்டமில் பாருங்கள், பாட்டமில் வந்து தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட் இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது வந்து ஷோ ஆகும். மேலே பேலன்ஸ்னு காட்டுது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே காட்டும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வாங்க, இப்போது மெட்டாடெட் 4 ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் வந்து கரன்சி. இப்போ யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய் இதெல்லாம் வந்து ஒரு கரன்சி பேர். இது வந்து யூரோ யூஎஸ்டினா இப்போ ஒரு யூரோப் வந்து ஒரு யூரோ டாலர் வந்து யூஎஸ்டி டாலருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்காங்கன்னா மெட்டாடெட் 4 ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி மெட்டாடெட் 4 ஆப் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், ஈஸியாகவே யூஸ் பண்ணலாம். ஒரு டைம் நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து மெயின் டேஷ்போர்டு. உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு ஆறு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன கரன்சி இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். இதில் கரன்சி வந்து இப்போ வந்து ஒரு 7 கரன்சி தான் இருக்குது. ஸோ அந்த 7 கரன்சி நீங்கள் எக்ஸ்ட்ரா கரன்சி ஆட் பண்ணணுன்னா மேலே ரைட் சைடில் ப்ளஸ் சிம்பிள் காட்டுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது மேலே ரைட் சைடில் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபாரெக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபாரெக்ஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன கரன்சி வேணுமோ அந்த கரன்சியில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏயுடி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து மெயின் ஹோம் பேஜுக்கு போயிடும். நீங்கள் எல்லா கரன்சி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஒரு 5-6 கரன்சியில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அது மட்டும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இங்கே நீங்கள் கிளிக் பண்ணது எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு கரன்சி மட்டும் இருக்காது, உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கோல்டு, சில்வரு, இங்கே கோல்டு இங்கே இருக்குது பார்த்தீங்க, கீழே பாட்டமில் காட்டுது பாருங்கள், கோல்டு, சில்வரு இது எல்லாமே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து யூரோ யூஎஸ்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 4 ஆப்ஷன் காட்டும். 4 ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு நியூ ஆர்டரு, ஓப்பன் சார்ட்டு, சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸு, அட்வான்ஸ்டு வியூ மோடு. நியூ ஆர்டர்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நியூ ஆர்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பேஜுக்கு போகும். இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 ஆப்ஷன் இருக்குங்க. மார்க்கெட், இன்ஸ்டன்ட் எக்ஸிக்யூஷன், பை லிமிட்டு, செல் லிமிட்டு, பை ஸ்டாப்பு, ஷெல் ஸ்டாப்பு. இது என்னென்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் எக்ஸிக்யூஷனாக நீங்கள் ஒரு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்பாட்டில் என்ன ப்ரைஸில் வந்து போயிட்டுருக்கோ அந்த ப்ரைஸில் வந்து மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். அதே பை லிமிட்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பை லிமிட் கொடுத்து வச்சுருப்பீங்க. இந்த இடத்துக்கு தான் வந்து எனக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு பை லிமிட் வேல்யூ கொடுத்து வச்சுருப்பீங்க. அந்த வேல்யூவில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடு ப்ளேஸ் ஆகும். இப்போ வந்து மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து மேலே வந்து ஒன்றுன்னு காட்டுது பார்த்தீங்களா, இங்கே வந்து மைனஸ் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து லாட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா எல்லாமே வந்து மினி லாட்டில் தான் எடுப்பாங்க. மினி லாட்டு, மைக்ரோ லாட், ஸ்டாண்டர்ட் லாட் இருக்குங்க. இல்லை மைக்ரோ லாட்டில் தான் வந்து ட்ரேட் எடுப்பாங்க. இப்போ மைக்ரோ லாட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 0.01 வச்சுக்கோங்க. அதாவது அதுதான் இருக்கிறதுலே லோவான லாட் சைஸ்னால் வந்து அது வந்து 0.01 லாட் சைஸாக சொல்லுவாங்க. 0.01 லாட் சைஸ் வச்சுட்டு அதுக்கு கீழே நீங்கள் எவ்வளோ லாட் சைஸ் வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபண்டு வந்து ஒரு $100 இருக்குன்னா நீங்கள் வந்து 0.01 வச்சே ட்ரேட் பண்ணலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். அது கீழே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, செல்லுன்னு போட்டு அதுக்கு மேலே இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது வந்து ஸ்டாப் லாஸ் வேல்யூ இங்கே கொடுப்போம். அதே டேக் ப்ராஃபிட் வேல்யூ வந்து இதில் கொடுப்போம். நான் கிளிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்னா என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்டரை எடுக்கிறீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து எதுக்கு தரோன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் வந்து ஒரு $5 ப்ராஃபிட் வரணும்னு எடுக்கிறீங்க. அது ஒரு வேளை லாஸில் போகுதுன்னா ஒரு $1 லாஸ்லேயே நின்றுக்கணும்னு சொல்கிறீங்கன்னா அதுதான் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நான் இப்போ ஒரு ஆர்டர் இந்த இடத்துக்கு இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு வேல்யூ கொடுப்போம் நம்ம. இது வந்து ஸ்டாப் லாஸு, அதுக்கு அடுத்து இது வந்து டேக் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடு வந்து 1:5 ரேஷியோவில் எடுக்கிறீங்கன்னா இப்போ வந்து அந்த ட்ரேடு வந்து ஒரு $5 ப்ராஃபிட் வரணும். அப்படி இல்லைன்னா ஒரு லாஸில் போகுதுன்னா ஒரு $1 லாஸ்ட்லேயே ஸ்டாப் ஆயிடணும்னு சொல்லிட்டு அந்த கீழே வந்து ஒரு $1 வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த எனக்கு வந்து ஒரு வேளை நீங்கள் எடுக்கிற ஆர்டர் வந்து ஏதோ தப்பாக போகுது அது மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னா அந்த $5 வந்து இப்போ வந்து $1
ஸ்டாப் லாஸ்னால் என்னன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வேல்யூ தருவோம். ஸ்டாப் லாஸ் வேல்யூன்னு என்னன்னா, இப்போ வந்து ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்து தான் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ 1:5 ரேஷியோவில் ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, இப்போ $5 ப்ராஃபிட் வருதுன்னா, எனக்கு வந்து ஒரு வேளை நாங்கள் எடுத்த ட்ரேடு வந்து தப்பாக இருக்குது, ஒரு வேளை லாஸில் போகுதுன்னா, அந்த $1 லாஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அந்த $1 வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ $1 லாஸ், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் தரலின்னா அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $1 தான் லாஸ் ஆகுது. ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் தரலின்னா உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, நீங்கள் எடுக்கிற ட்ரேடு தப்பாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி டேக் ப்ராஃபிட்னா என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா ஒரு $5 நான் ப்ளஸ்ன்னு சொன்னேன்ல, அதாவது 1:5 ரேஷியோ. அந்த $1, அதாவது ஸ்டாப் லாஸ் $1 கொடுத்துருப்பீங்க. நீங்கள் எடுக்கிற ட்ரேட் தப்பாக இருந்துச்சுன்னா அதாவது ஆப்போசிட்டில் போய் உங்களுக்கு $1 இருக்கிற ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும். அதுவே நீங்கள் எடுக்கிற ட்ரேட் வந்து கரெக்டாக இருந்தால் அந்த 1:5 ரேஷியோ செட்டப்பில் வந்து அந்த $5 ரீச் ஆகும். $5 ரீச் ஆகி டேக் ப்ராஃபிட்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பீங்க. அந்த வேல்யூ தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு நம்ம வந்து டேக் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ தரோம். அந்த வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம எடுக்கிற ட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம எடுத்த ட்ரேட் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் கொடுத்து வந்து ஆர்டர் எடுக்கிறோம். நான் எப்படி ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் கொடுக்கணுன்ட்டு சொல்கிறேன். நான் இப்போ வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸிக்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ரியல் ட்ரேடில் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் இருக்கும். அதே வந்து பை லிமிட், செகண்ட் வந்து பை லிமிட் இருக்குது பார்த்தீங்களா. பை லிமிட் எப்படி பண்ணுறோன்னா, பை லிமிட் லாட் சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ லாட் சைஸ் வந்து எவ்வளோ லாட் சைஸ் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. மினிமம் லோ லாட் சைஸ் வந்து 0.01 தான். 0.01 வச்சுட்டு உங்களுக்கு வந்து இப்போ பை லிமிட்னா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் பார்த்தோம். இன்ஸ்டன்ட் எக்ஸிக்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் வந்து ரியலில் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து என்ன மார்க்கெட் வந்து இப்போ என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்கோ அந்த ப்ரைஸில் தான் வந்து நீங்கள் எடுக்கிற ட்ரேடு வந்து ப்ளேஸ் ஆகும். அதுவே வந்து பை லிமிட்னா நீங்கள் ஒரு லிமிட் கொடுத்துருப்பீங்க. இங்கே ப்ரைஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்பீங்க. அதாவது எனக்கு வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு வேல்யூ வச்சுருப்பீங்க. இந்த இடத்துக்கு ப்ரிடிக்ஷன் வச்சுருப்பீங்க, அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த இடத்துக்கு வந்த உடனே மார்க்கெட் வந்து பை ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ வந்து இங்கே கொடுக்கணும். அதாவது இந்த ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு கொடுக்கணும். அந்த இடத்துக்கு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்த உடனே மார்க்கெட் வந்து உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும். அது வரைக்கும் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆகாது. அது கீழே வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட். நீங்கள் வந்து மஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து செல் லிமிட்டும் அதே மாதிரி தான். நீங்கள் பை லிமிட் வந்து அதாவது பை ஆர்டர் யூஸ் பண்ணுறீங்க, செல் லிமிட் வந்து செல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களா. ஒரு வேளை நீங்கள் செல் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, எனக்கு இந்த இடத்துக்கு வந்து தான் மார்க்கெட் வந்து செல்லாக ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ எடுத்து ப்ரைஸ் நிற்கிறது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போடுவீங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்தோடனே மார்க்கெட் வந்து செல்லாக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம செல் லிமிட்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாப் லாஸ் வேல்யூ வந்து இங்கே போடுவீங்க. அதே டேக் ப்ராஃபிட் வேல்யூ, அந்த வேல்யூ வந்து இங்கே போடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பை ஸ்டாப் செல் ஸ்டாப் வந்து இதுக்கு ஆப்போசிட். நான் இதுக்கு வந்து செப்பரேட்டாக நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ வந்து வாங்க ஸ்டார்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னா செகண்ட் வந்து நியூ ஆர்டர் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து ஓப்பன் சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் சார்ட் கொடுத்துக்குங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட சார்ட்டு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து மேலே EURUSD இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரன்சி. அப்புறம் வந்து M5 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டைமிங். அந்த டைமிங் எதுக்கு இருக்குன்னா, அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். கேண்டில்னால் வந்து அந்த ஒயிட்டு பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கேண்டில்னு சொல்கிறோம். அந்த கேண்டில் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு தான் 5 மினிட் கொடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து டைமிங் வந்து என்ன டைம் வேணால் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் சென்டரில் சும்மா நார்மலாகவே சென்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங் மாதிரி வரும். அதாவது M1, அதாவது minute 1, minute 5, minute 15, minute 13, hour 1, hour 4, டே கேண்டில், வீக் கேண்டில், மந்த்லி கேண்டில். ஸோ இது மாதிரி
எல்லா ஹவர்ஸ்லேயுமே கேண்டில் இருக்குது. இப்போ வந்து ஹவர் 4 வைக்கிறீங்கன்னா ஒரு ஹவருக்கே வந்து ஒரு கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். அப்புறம் வந்து வீக் கேண்டில் வைக்கிறீங்கன்னா ஒரு 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 1 வீக்குக்கே வந்து ஒரு கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இது மாதிரி வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து மேலே வந்து சென்டரில் வந்து மேலே வந்து ப்ளஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிஜாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன் கிளிக் ஆகும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் அந்த வேல்யூ பார்த்துக்கலாம். வேல்யூ பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் வந்து மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். செகண்ட் வந்து எஃப்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? எஃப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் ஏதோ யூஸ் பண்ணுறீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து நீங்கள் வந்து அந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். உள்ளே வந்துட்டு அதாவது மெயின் சார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து நிறைய ட்ரெண்ட் லைன் இண்டிகேட்டரு, ஆசிலேட்டர்ஸு, வால்யூம் இண்டிகேட்டரு, ஸோ இது மாதிரி வந்து இண்டிகேட்டர் எல்லாமே நிறையா இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன இண்டிகேட்டர் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். இப்போ வந்து எதை இண்டிகேட்டர் வேணும், ஸ்டொக்காஸ்டிக் இண்டிகேட்டர் வேணும், ஆசிலேட் இண்டிகேட்டர் வேணும். இங்கே பாருங்கள் கீழே வந்து பில் வில்லிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து ஆசிலேட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து செட் டிஃபால்ட்டு கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. அந்த இடத்துக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து ஆட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்களா ஏசின்னு இருக்குது பார்த்தீங்களா? அது இண்டிகேட்டர். மேலே ஆர்எஸ் இண்டிகேட்டர். ஒரு வேளை எனக்கு இண்டிகேட்டர் வேணான்னா மறுபடியும் வந்து எஃப்ஐ கிளிக் பண்ணிக்கோங்க. எஃப்ஐ கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு பார்த்தீங்களா? அந்த இண்டிகேட்டர் நம்ம போட்டிருக்கோம். கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுங்க. டெலிட் கொடுத்துட்டு மறுபடியும் கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு டெலிட்னு கொடுங்க. மறுபடியும் கிளிக் பண்ணி பிடிச்சி டெலிட்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிட்டு எது நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து அக்யூரேட்டாக வருதோ அந்த இண்டிகேட்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் கரன்சி, அதாவது ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு. எஃப்க்கு அடுத்து ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா? டாலர் சிம்பிள். அதில் வந்து என்னென்ன கரன்சி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். நீங்கள் வந்து டேஷ்போர்டில் போய் பார்த்தா ஃபஸ்ட்டு இருக்குது கீழே பாட்டமில் வந்து லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கரன்சி இருக்குன்னு காட்டு. ஒரு வேளை சார்ட்டில் இருந்தே நீங்கள் என்னென்ன கரன்சி இருக்குன்னு பார்க்கணுன்னா அந்த டாலர் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா கரன்சி வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன கரன்சி வேணுமோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கரன்சி வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஸோ இது மாதிரி ஈஸியான ஒரு ஸ்டெப்பு தான். அது கீழே டைமிங், அந்த கரன்சிக்கு அடுத்து டாலருக்கு அடுத்து ஒரு டைமிங் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் கிளிக் பண்ணி ஹவர் 1 வேணுமா அந்த H1 கிளிக் பண்ணிங்கன்னா ஹவர் 1, அதான் ஒரு ஹவருக்கு வந்து ஒரே கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். இது மாதிரி டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரைட் சைடில் மேலே ப்ளஸ் மாதிரி இருக்கிறது நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ட்ரேட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்காக வந்து அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து டேஷ்போர்டுக்கு போய்க்கோங்க. டேஷ்போர்டுக்கு போயிட்டு இது சார்ட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? கீழே பாட்டமில் தேர்ட் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வேளை ஏதோ ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க. இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் க்ளோஸில் இருக்குது. சாட்டர்டே சண்டே வந்து மார்க்கெட் க்ளோஸ். ஸோ மண்டே தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆர்டர் வந்து ட்ரேடு ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எடுத்த ட்ரேடு வந்து இந்த இடத்துக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் என்ன ட்ரேட் எடுத்துருக்கீங்களோ அது ஷோ ஆகும். அது ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒரு வேளை நீங்கள் எடுத்த ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணாலும் சரி லாஸில் க்ளோஸ் பண்ணாலும் சரி நாலாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? நாலாவது ஆப்ஷனில் தான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டு லாஸ் நீங்கள் வந்து எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ ஆர்டர் லாஸில் போயிருக்கு, ஸோ எல்லாமே வந்து இதில் தான் வந்து உங்கள் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாமே வரும். அதுக்கடுத்து அஞ்சாவது ஆப்ஷன், அஞ்சாவது வந்து நியூஸ். ஏதாவது உங்களுக்கு வந்து நியூஸ் இப்போ வந்து MT4லேருந்து உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வருதுன்னா சின்ன இண்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் மேலே வந்து ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா? லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 3 டாட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? க்யூட்ஸு, சார்ட்ஸு, ட்ரேடு, ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா? கீழே பாட்டமில் வந்து லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு வந்து அந்த க்யூட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த க்யூட்ஸ் தான் வந்து இது. செகண்ட் ஒன் வந்து சார்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து இங்கே இந்த சார்ட்டு. அதுக்கடுத்து ட்ரேடுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ட்ரேடு வந்து 4வது ஆப்ஷனு. அதாவது ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் என்னென்ன ட்ரேட் எடுக்கிறீங்களோ எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மெயில் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன அதாவது ஏதாச்சும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இதில் இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து நியூஸ், ஏதாவது நியூஸ் வருதுன்னா சின்ன இண்டிகேஷன் பண்ணும். இதில் நியூஸ் வந்து MT4ல் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம்.
தென் அதுக்கப்புறம் எக்கனாமிக் கார்னர். அது வந்து எக்கனாமிக் கார்னர் வந்து கூகுளில் போட்டு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நியூஸ் வருதுன்னா, இப்போ வந்து யூஎஸ்லேருந்து நியூஸ் வருதுன்னா, ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து வந்து நியூஸ் எஃபெக்ட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து எக்கனாமிக் காலண்டரில் பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் வந்து எந்த எந்த டைமில் நியூஸ் வருது, ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணணும், ஏதோ ப்ராப்ளம் மெசேஜ் பண்ணணுன்னா நீங்கள் இதில் வந்து பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கிங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அட்வான்ஸ் மோடு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜில் வந்து இங்கே ஸ்ப்ரெட் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, ஸ்ப்ரெட் 26 லோ வந்து இதெல்லாம் வந்து ஷோ ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் பிளேஸ் சவுண்ட். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா ஒரு பைன்னு கொடுப்பீங்க, கீழே பையும் செல்லுன்னு இருக்கும். நீங்கள் அந்த பையும் செல்லு தரீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு ஒரு சவுண்டு வரும். ஸோ அதுக்காக வந்து ஆர்டரு சவுண்டு யூஸ் பண்ணுறோம். தென் லைன் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே லைன் டைப்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அதாவது பார் சார்ட்டு, கேண்டிலு, லைன் சார்ட். இது வந்து பார் சார்ட்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு பார் மாதிரி இருக்கும். கேண்டில் இருக்காது, பார் மாதிரி இருக்கும். இப்போ கேண்டில்னால் கேண்டில் காட்டும், அதாவது லைன் சார்ட்னா லைன் மாதிரி காட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார் சார்ட் போடுறீங்கன்னா பார் சார்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் போய் பாருங்கள். இங்கே வந்து கேண்டில் இருக்காது, பார் மாதிரி காட்டும். தென் அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு கேண்டில் போடுறீங்க. கேண்டில் போட்டு நீங்கள் வந்து சார்ட்டில் போய் பாருங்கள். அதாவது செகண்ட் ஆப்ஷன் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கேண்டில் காட்டும். தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து லைன் சார்ட் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கர்வ் மாதிரி காட்டும், லைன் மாதிரி காட்டும். ஸோ இதுதான் வந்து லைன் சார்ட். மோஸ்ட்லி வந்து எல்லாருமே கேண்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. கேண்டில் வந்து ஜாப்பனீஸ் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ கேண்டில் தான் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து கலர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர்ஸ் கிளிக் பண்ணிங்க. கலர்ஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சார்ட்னு இருந்துச்சுல்ல, இந்த இடத்துக்கு சார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ட்டில் வந்து கேண்டில் கலரு, பேக்ரவுண்ட் கலரு, கிரிட்டு வேணுமா வேண்டாமா, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆப்ஷன் இருக்குது. செட்டிங்ஸில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர்ஸ்னு இருக்கும். கலர்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர், எனக்கு வேறு ஏதோ கலர் வேணும், பிளாக் வேணால் வேறு ஏதாவது கலர் வச்சுக்கலாம், கிரிட்டு வேணால் நான் ஒயிட்டு வேண்டாம், எனக்கு வந்து ரெட்டு வேணும், ரெட்டு வச்சுக்கலாம், உங்களுக்கு வால்யூம் என்ன வேணும் வச்சுக்கலாம். பார் அப்னா வந்து அந்த விக்குன்னு சொல்லுவோம். கேண்டிலில் வந்து மேலே ஒரு குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார் அப்புன்னு சொல்கிறோம். அதை வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் வேணும், பார் அப்னா வந்து க்ரீன் கலர் வேணும், பைனா நீங்கள் க்ரீன் கலர் வச்சுக்கோங்க. இப்போ டவுன்னா வந்து நீங்கள் வந்து ரெட் கலர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பியர் கேண்டில், பியர்னால் வந்து செல் கேண்டில். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. பியர் கேண்டிலுக்கு வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அது புல் கேண்டில்னால் வந்து பை கேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ புல் கேண்டில் அதுக்கு வந்து நீங்கள் வந்து க்ரீன் சூஸ் பண்ணிக்கோங்க. சார்ட்டில் வந்து லைன் இருக்கும், அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அது மாதிரி கூட சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. வேறு ஆப்ஷன் செட்டிங்ஸில் போயிட்டு அதாவது ஏஸ்க் ப்ரைஸ் லைன்னா நீங்கள் வந்து சார்ட்டுக்கு வாங்க. சார்ட்டுக்கு வந்த உடனே மினிட் ஒன் வச்சுக்கிறேன் நான். அப்போ தான் பிட் ப்ரைஸ் ஏஸ்க் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனோட லைன் வந்து தெளிவாக காட்டும். சரிங்களா. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் ஒரு வேல்யூ காட்டுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஏஸ்க் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம், பிட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏஸ்க் ப்ரைஸ் லைன் வேணும்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கணும். அதாவது அந்த ஏஸ்க் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஷோ ஆகும். சரிங்களா. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில் காட்டும். ரெட் கலரில் வச்சுக்கிறனால தெரியல. அதாவது மேலே இருக்குது பாருங்கள், 0.69435 இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூ தான் சொல்ல வரும். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு வேளை எனக்கு வந்து ஏஸ்க் ப்ரைஸ் லைன் எனக்கு வந்து நீட் இல்லைன்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்கிறது போயிடும், அந்த ஏஸ்க் ப்ரைஸ் லைன் போயிடும். பிட் ப்ரைஸ் மீட்ரு இருக்கும். பிட் ப்ரைஸ் வந்து பை ப்ரைஸ் தான் வந்து பிட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். அது செல் ப்ரைஸ் தான் வந்து ஏஸ்க் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். கலர்ஸ்க்கு அப்புறம் இங்கே ஏஸ்க் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏஸ்க் ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லை, செல் ப்ரைஸை தான் வந்து ஏஸ்க் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு கரன்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா பிட் ப்ரைஸும் இருக்கும், ஏஸ்க் ப்ரைஸும் இருக்கும். ஸோ இப்படி இருக்குங்களா. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதா வந்து பிட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஏஸ்க் ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலேயே வந்து செல் ப்ரைஸ் தான் வந்து ஏஸ்க் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த செட்டிங்ஸில் போயிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கும். ஏஸ்க் ப்ரைஸ்னுக்கு பார்த்தீங்களா, ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஏஸ்க் ப்ரைஸ்ன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் வந்து ஷோ ஆகும். மேலே பாருங்கள் 0.69435 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஏஸ்க் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வேணால் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பிட் ப்ரைஸ் ஏஸ்க் ப்ரைஸ்னால் என்னென்னா
ஒரு ஒரு பையர் ஒரு மார்க்கெட்டில் வந்து பையர்ஸும் இருப்பாங்க, செல்லர்ஸும் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஆஸ்க் ப்ரைஸ் செல்லர்ஸ் இண்டிகேட் பண்ணுது, பிட் ப்ரைஸ் வந்து பையர்ஸ் இண்டிகேட் பண்ணுது. இதுதான் வந்து பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ். அதாவது பிட் ப்ரைஸ்க்கும் ஆஸ்க் ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் வந்து நம்ம ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறோம். ஸ்ப்ரெட்டுன்னா என்னன்னா, இப்போ யூரோ யூஎஸ்டி இருக்குது பார்த்தீங்களா, யூரோ யூஎஸ்டிக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, யூரோ யூஎஸ்டி கீழே ஸ்ப்ரெட்டுன்னு போட்டு 26 இருக்குது பார்த்தீங்களா, அது 26 வந்து நீங்கள் ஏன் 26 இருக்குன்னா, நீங்கள் மோஸ்ட்லி எந்த ஆர்டர் எடுத்தாலும் ஸ்ப்ரெட்டு கம்மியாக இருக்கிற கரன்சியில் தான் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ இப்போ 26 ஸ்ப்ரெட் இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த ஆர்டரில் வந்து இப்போ 0.01 லாட் சைஸ் வச்சு நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த ஆர்டர் வந்து 0.26 சென்ட் டாலரில் வந்து உங்களுக்கு மைனஸில் காட்டும். ஒருவேளை இங்கே லாட் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50க்கு மேலே 100 இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, இப்போ வந்து நீங்கள் இப்போ 100 இருக்குன்னா, இப்போ யூரோ யூஎஸ்டியில் வந்து ஸ்ப்ரெட்டு 100 இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஆர்டர் 0.01 லாட் சைஸில் வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு $1 லாஸில் போகும். அதாவது 0.01 லாட் சைஸ் இருக்கிறதுலே வந்து லோ லாட் சைஸில் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு $1 லாஸில் போகும். ஸோ அது மாதிரி $1 அதிகமாகவே போகும். அந்த டைமை பொறுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட்டு வந்து மோஸ்ட்லி ஒரு 50க்குள்ளே 20க்குள்ளே, ஸோ எவ்வளோ நீங்கள் அனலைஸ் பண்ணுறது வந்து ஒரு ஸ்ப்ரெட் கம்மியாக இருக்கிற பேரா பார்த்து அனலைஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற ஆர்டர் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு வந்து நீங்கள் லாஸாக வந்து லோவாக வந்து லாஸில் முடியும். அதனால தான் வந்து சொல்கிறேன், ஸ்ப்ரெட்டு வந்து நீங்கள் எடுக்கிற ஆர்டர் வந்து கம்மியாக இருக்கிறதா பார்த்து எடுங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறோம். ஸ்ப்ரெட் வந்து பிட் ப்ரைஸ்க்கும் ஆஸ்க் ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் வந்து ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறோம். பிட் ப்ரைஸ்னால் வந்து யூரோ யூஎஸ்டிக்குனால 1.21796, அடுத்து வந்து 1.21822, இதுதான் பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ். இதை தான் வந்து இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறோம். ஓகே கைஸ், நீ இவ்வளோதான் வீடியோவில் சொல்ல வந்தேன். இதில் வந்து நான் செப்பரேட்டாக வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போடுறேன். நான் ஒரே வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் தான் சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து இவ்வளோ லென்த்தாக போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோவுக்கு வந்து இல்லை எப்படி ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போடுறேன். அது போக லாட் சைஸுக்கு தனியாக பண்ணுறேன். அதுக்கடுத்து இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஓவரால் இந்த வீடியோ வந்து கன்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டெபாசிட் பண்ணுறதுலேருந்து ட்ரேட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரியும். அதனால தான் இந்த வீடியோ இவ்வளோ லென்த்தாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எல்லா வீடியோவும் வந்து நான் செப்பரேட்டாக போடுறேன். டெபாசிட் பண்ணுறதுக்கு தனியாக, எப்படி ட்ரேட் பண்ணுறது எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக தனியாக வீடியோ போடுறேன். நீங்கள் இந்த ஒரு வீடியோ லென்த்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து இவ்வளோ லென்த்தாக நான் வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன். செப்பரேட்டாக நான் தனியாக வீடியோ போடுறேன். ஒவ்வொன்றுக்கும் தனியாக நான் வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இதில் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளியர் பண்ணுறேன். அது போக நான் வீடியோ வந்து செப்பரேட்டாக தனியாக போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.